கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நேற்றைக்கு மாலையிலே சிலுவையை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் பழுதற்ற பலியாக இருந்தார். என்ன பலியாக இருந்தார்? பழுதற்ற பலியாக இருந்தார். இன்றைக்கு மாலையிலும் சிலுவையினுடைய ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். லேவியராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது நாம் தியானித்தோம். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். ஒரு பலி செலுத்தப்படுவதற்கு ஏராளமான விதிமுறைகளை வேதம் வகுத்து வைத்திருக்கிறது. பழுதற்ற பலின்னு இருக்கு பாருங்க, அதுதான் முதல் விதிமுறை. ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பலி முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த பலி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். இரண்டாவது விதிமுறை என்னன்னா, இரண்டாவது விதிமுறை என்ன? அதைத்தான் இப்போது வாசித்தோம். பலியானது பலிபீடத்தினுடைய வடபுறத்தில் வைத்து, வட திசையில் வைத்து என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். அது என்ன பிரதர் வடபுறத்தில் வட திசையில் வைத்து கொள்ளுவது அப்படின்னா என்ன? அந்த கொஞ்சம் ஆழங்களைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரெண்டாவது பலியினுடைய ரெண்டாவது விதிமுறை அதுதான். என்னன்னா, தேவாலயத்தினுடைய அந்த அமைப்பை முதலாவது நாம் பார்க்கலாம். தேவாலயம் எப்படி இருக்கும் என்கிற அந்த அமைப்பை நாம் பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிறேன் பாருங்க, இந்த பகுதிக்கு மகா பரிசுத்த ஸ்தலம்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இதுல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்டர் உடன்படிக்கை பெட்டின்னு எடுத்துக்கிறங்க. இது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி மேல தேவன் வீற்றிருப்பார். கிருபாசனங்களின் மத்தியில, கேருபீன்களின் மத்தியில, கிருபாசனத்தின் மீதில் கேருபீன்களின் மத்தியில தேவன் என்ன செய்வார்? வீற்றிருப்பார். இது மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்க இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலம். சரி, வெளியே இந்த பீடத்துக்கு நேர வெளியே வராண்டா இருக்கு பாருங்க, அந்த வெளிப்புற பகுதி, அதுக்கு பிரகாரம்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரகாரத்துல தான் பலிபீடம் இருக்கும். பிரகாரத்துல தான் என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும். ஒருவர் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரகாரத்தோட வந்து பலிபீடத்துல, பிரகாரத்துல பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கிட்ட தான் பலி செலுத்துகிறவர்கள் வந்து நிற்பாங்க. அந்த நாட்கள்ல ஜனங்கள் பிரகாரத்தோட தான் என்ன செய்யணும்? நிக்கணும். தேவாலயத்துக்குள்ள பழைய ஏற்பாட்டில் என்ன செய்ய முடியாது? யாருமே, ஆசாரியர்களை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது? நுழையவே முடியாது. இன்றைக்கு நாம் கிருபாசனத்தண்டை வரைக்கும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது கர்த்தர் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்ததன் பாக்கியம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் எல்லாரும் தேவாலயத்துக்கு வெளியே தான் நிற்பாங்க. பிரகாரத்தில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நிற்க வேண்டியிருக்கும். இப்போ ஒருத்தர் பலி செலுத்த வருகிறார் என்று சொன்னால் பலிபீடத்துக்கிட்ட வந்துருவார். தன்னுடைய ஆட்டை பிடித்து கொண்டு வெளியே இருக்கிற அந்த பலிபீடத்துக்கண்டே வருவார். அப்போ ஆசாரியன் கேட்பார், என்ன செஞ்ச? நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேன். சரி, அதற்காக என்ன செய்ய போகிற? நான் பலி செலுத்த வேண்டும். சரி, இந்த ஆட்டின் மேல கை வை அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆட்டின் தலையின் மேல அவர் கை வச்சிருவார். கை வைச்ச உடனே அந்த ஆட்டை பலிபீடத்துக்கிட்டே வைத்து என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. பலிபீடத்துக்கிட்டே வச்சு என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. அந்த பலிபீடத்தினுடைய வட திசையில், அதாவது இந்த மூளைக்கு, இந்த கார்னருக்கு, பலிபீடம் நேரம் இருக்கும், பலிபீடத்துக்கு வட திசையில் இந்த கார்னருக்கு கொண்டு போய் அந்த கார்னர்ல வைத்து தான் அந்த பலியை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். பலிபீடத்துக்கு கிழக்க இல்லை, மேற்க இல்லை, தெற்க இல்லை, பலிபீடத்துக்கு பக்கத்தில் இல்லை. எங்க கொல்லணும் பலிய? பலிபீடத்தினுடைய வடக்கு திசையில வைத்துதான் அதை கொல்ல வேண்டும். இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணம் சிலுவையில எப்படி நிறைவேறுச்சுன்னு சொன்னா, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வாக்கியம், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். என்ன இடத்துக்கு போனாரா? கபாலஸ்தலம். எபிரேய பாஷையில் சொன்னா என்ன பேரு? கொல்கொத்தா. கொல்கொத்தா என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்.
நீங்க இன்றைக்கும் எருசலேமுக்கு போய் பார்க்க முடியும். எருசலேமில் இன்றைக்கு தேவாலயம் இல்லை, ஆனால் தேவாலயம் அந்த இடத்துல இருந்தது. அதை இடிச்சுட்டு இப்போ மசூதி கட்டி இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயம் இருக்கிற அந்த மலை, தேவாலயத்திற்கு முன்பாக பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்துக்கு நேர் சரியாக வடபுறத்திலே ஒரு சின்ன பாறை இருக்கிறது, ஒரு சின்ன குன்று போல ஒரு மேடு இருக்கிறது. மண்டை ஓட்டு வடிவிலே அந்த மேடு இருக்கிறது. என்ன வடிவில? ஒரு மனுஷனுடைய கபாலம் போல மண்டை ஓடு வடிவிலே அந்த மேடு இருக்கிறது. சரியாக பலிபீடத்தினுடைய வட திசையிலே அந்த இடம் இருக்கிறது. அதுக்கு தான் என்னன்னு பேரு? கொல்கத்தான்னு பேரு. என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம்? கொல்கத்தா அப்படின்னு பேரு. தேவாலயத்தினுடைய பலிபீடத்தின் வட திசையில, சரியாய் வட திசையில இருக்கிற இடம் தான். இன்றைக்கு நீங்க இஸ்ரவேல் போனீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்க முடியும். தேவாலய அந்த இருந்த இடத்துக்கும் அதுக்கும் 300 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பார்க்கிற தூரம் தான். பார்க்கிற தூரத்தில் தேவாலய பலிபீடத்தினுடைய வட திசையில, சரியாய் வட திசையில இருக்கிற இடம் தான் கொல்கத்தா. அப்ப இயேசுவை நமக்காக பலியிட வேண்டும் என்று சொன்னால், பலியினுடைய விதிமுறையின் படி பலி எந்த திசையில தான் செலுத்தணும்? பலிபீடத்தினுடைய வட திசையிலே செலுத்த வேண்டும். வெரி குட். பலிபீடத்தினுடைய வட திசையிலே செலுத்த வேண்டும் என்கிற விதிமுறையின் படியே இயேசு பலிபீடத்தின் வட திசையிலே இருந்த கொல்கத்தாவிலே தான் அவர் பலியிடப்பட்டார். அல்லேலூயா. எந்த திசையில வைத்து தான் பலியிடப்பட்டார்? இப்ப சொல்லுங்க, வட திசையில் வைத்து பலியிட வேண்டும் என்கிற விதிமுறையை இயேசு நிறைவேற்றினாரா? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த வசனம் சொல்லுது, யாரும் அவரை இழுத்து கொண்டு போகல, கொல்கத்தால தான் நீங்க மரிக்கணும்னு. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரே எங்கே தான் புறப்பட்டு போனார்? இப்ப நான் போகணும்னு அவரே புறப்பட்டு போறார். சிலுவையை தூக்கிட்டு புறப்பட்டு போகிறார். அவருக்கே தெரியுது நான் எங்கே தான் போக வேண்டும்? கொல்கத்தாவுக்கு. ஏன்? கொல்கத்தாவில் வைத்து பலியிட்டால் தான் பலியினுடைய விதிமுறையை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். நியாயப்பிரமாணத்தினுடைய விதிமுறையை நிறைவேற்றுகிறதுல இயேசு அவ்வளவு கவனமாயிருந்தார். பலிபீடத்தினுடைய வட திசையிலே கொல்கத்தாவிலே வைத்து இயேசுவை நமக்காக பலியிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த கொல்கத்தாவிலே பலியிட்டாங்க இல்லையா? இது ஒரு நாள்ல நடந்த சம்பவம் அல்ல. இது ஏதோ எதேச்சையாக நடந்த சம்பவம் அல்ல. கொல்கத்தாவிலே பலியிட வேண்டும் என்பது எதேச்சையாக நடந்த சம்பவம் அல்ல. பலிபீடத்தின் வட திசையிலே பலியிட வேண்டும் என்று சொல்லி எந்த புஸ்தகத்தில் விதிமுறை எழுதப்பட்டிருக்கிறது? லேவியராகமம் எத்தனாவது அதிகாரம்? 1வது அதிகாரம். எத்தனாவது வசனம்? லேவியராகமத்திலேயே கர்த்தர் கொல்கத்தாவில் தான் பலியிடப்பட வேண்டும் என்பதை கூட பிதா திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எந்த இடத்திலே, எந்த ஸ்தலத்திலே பலியிட வேண்டும் என்று சொல்லி கூட பிதாவானவர் லேவியராகமத்திலே திட்டம் பண்ணி வைத்திருந்தார். இயேசு பலியானது, கொல்கத்தாவிலே மரித்தது எதேச்சையான காரியம் அல்ல. ஏதோ இழுத்துட்டு வந்தாங்க, அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அப்படி அல்ல. காலங்காலமாய் பரலோகம் அதற்கு திட்டமிட்டது. இயேசுவை எப்படி பலியிட வேண்டும் என்று சொல்லி காலங்காலமாய் பரலோகம் அதுக்கு என்ன செய்தது? திட்டம் வகுத்தது. நான் உங்களுக்கு அதை வேதத்திலிருந்து எப்படி 1000 ஆண்டுகளாய் அதை தேவன் எப்படி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், கொல்கத்தாவிலே பலியிட வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்படி திட்டம் பண்ணி வந்திருக்கிறாருங்கிறத வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரப்படுத்தி காட்டுகிறேன். ஆண்டவர் இந்த பூமியில ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து 4000 ஆண்டுகள் கழித்து தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். எத்தனாயிரம் வருஷம் கழிச்சு? ஒவ்வொரு 1000 ஆண்டிலும் ஒரு சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 1000 வருஷத்திலும் ஒரு சம்பவம், சிலுவைக்கு நிழலாட்டமாக, சிலுவைக்கு முன் அடையாளமாக, சிலுவையை பிரதிபலிக்கும் விதமாக
ஒவ்வொரு 1000 வருஷத்திலும் கர்த்தர் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார். அந்த ஒவ்வொரு 1000 ஆண்டுகள்லையும் நடந்த சம்பவம் என்னன்னு கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். முதல் 1000வது ஆண்டு ஆதாம் மரித்தார். முதல் 1000வது ஆண்டு யாரு மரித்தது? ஆதாம் மரித்தார். ஆதாம் மரித்தார். தன்னுடைய 930வது வயசுல ஆதாம் மரித்தார். முதல் மனிதனாகிய ஆதாம் மரித்தார். அந்த ஆதாமினுடைய சரீரம் எருசலேமுக்கு, இன்னைக்கு எருசலேம்னு சொல்றோம், அன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் கிடையாது, ஆனா இன்னைக்கு அந்த இடத்துக்கு எருசலேம்னு பேர் சொல்றாங்க. அந்த எருசலேமுக்கு வெளியில, எருசலேமுக்கு நகரத்துக்கு வெறும் சமீபமாக ஒரு மண்டை ஓட்டு பாறை இருக்கிறது. ஒரு கபால ஸ்தலம் என்கிற பாறை, மண்டை ஓட்டு வடிவிலே அந்த பாறை இருக்கிறது. அந்த பாறைக்கு அடியில தான், அந்த மண்டை ஓட்டு பாறையினுடைய அடியில தான் ஆதாமினுடைய சரீரம் புதைக்கப்பட்டது என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. யூதர்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கும் நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா, இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அந்த மண்டை ஓட்டு பாறையை, கொல்கத்தா பாறையை ஆதாமின் மண்டை ஓடுன்னு தான் சொல்றாங்க. என்ன மண்டை ஓடு? ஆடம்ஸ் ஸ்கல் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கும் அதை அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா அங்கதான் சரீரம் புதைக்கப்பட்டதா என்பதற்கு வேதத்துல நமக்கு என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது, அத்தன்டிகேஷன் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட 6000 வருஷமா இப்படி சொல்லி வர்றாங்கன்னா அதுல உண்மை இருக்கிறதுக்கும் என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது யூதர்கள் மத்தியில. அந்த மண்டை ஓடு யாருடைய சரீரம் புதைக்கப்பட்ட இடம்? ஆதாமுடைய சரீரம் புதைக்கப்பட்ட இடம்னு சொல்றாங்க. ஏன் அங்க போய் புதைக்கணும்? ஏன் ஆண்டவர் சிலுவையில் அங்க அறையணும் அப்படின்னா, பாவம் முதல்ல யார் மூலமா உள்ள வந்தது? ஆதாமின் மூலமா என்ன செய்தது? உள்ள வந்தது. அப்ப இயேசுவை அந்த மண்டை ஓட்டு பாறையின் மேல சிலுவையில் அறைகிற போது அந்த பாறை இடுக்குகளின் வழியாக அவருடைய ரத்தம் கீழே புதைக்கப்பட்டிருந்த ஆதாமினுடைய எலும்புகள் மேல பட்டது. பாவம் முதல்ல யார் மூலமா தான் உள்ள வந்துச்சு? அப்ப அந்த ஆதாமினுடைய எலும்புகள் மேல ரத்தம் சிந்தப்பட்ட, அவன் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டு சிந்தப்பட்டா முழு உலகத்தின் மேலே என்ன செய்தது? ரத்தம் தெளிக்கப்பட்டதாய் அர்த்தம். முழு உலகத்தின் பாவத்திற்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினதாக அர்த்தம் என்பதனால தான் அங்க அவனுடைய சரீரம் புதைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நமக்கு வேதத்துல என்ன கிடையாது? ஆதாரம் இல்லை. ஆனா நீங்க கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த பழைய புஸ்தகங்கள், கேத்தலிக் என்சைக்ளோபீடியா எல்லாம் பழைய புஸ்தகங்கள், அவங்களுடைய சிலுவையினுடைய அந்த படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலுவை அந்த வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, சிலுவைக்கு வரைஞ்சதுக்கு கீழே சிலுவையினுடைய அடியில மண்டை ஓடு படம் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன படம் இருக்கும்? மண்டை ஓடு வடிவ அந்த மண்டை ஓட்டை கீழே, சிலுவைக்கு கீழே படமா வரைஞ்சிருப்பாங்க. எல்லா படங்கள்லையுமே அப்படி இருக்கும். எல்லா பழைய புஸ்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த சிலுவை அறையப்பட்ட இடத்துக்கு கீழே தான் ஆதாமுடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? புதைக்கப்பட்டது என்பதற்காக அப்படி சொல்லுவாங்க. சரி, இது ஒரு பக்கம். இது முதலாவது 1000 ஆண்டிலே நடந்த சம்பவம். சரியா? சரி, 2வது 1000வது ஆண்டிற்கு நான் வருகிறேன். அடுத்த 1000 வருஷங்கள் கழித்து கர்த்தர் இன்னொரு சம்பவத்தை அரங்கேற்றினார். என்ன சம்பவம்? ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 to 14 வரைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். அந்த மோரியா தேசம் என்பது 7 மலைகள் இருக்கிற, பல மலைகள் இருக்கிற இடம். குறிப்பா அந்த மோரியா ஜோன் அப்படிங்கிறது 7 மலைகள் இருக்கிற இடம். அந்த மலைகள்ல ஒரு மலை மேல,
எது மேல? நான் உனக்கு சொல்லுகிற ஒரு குன்றின் மேல. வாசிங்க அத. அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலி. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும். பிரதர் வாசிக்கட்டும். நான் ரிப்பீட் பண்றேன். வாசிங்க பிரதர். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் இப்ப என்ன பண்றார்னா, அதிகாலமே எழுந்து தன்னுடைய கழுதையின் மேல சேணம் வைத்து 2 பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த அந்த இடத்திற்கு என்ன செஞ்சானா? அது என்ன தனக்கு குறித்த அந்த இடம்? இது எப்படி குறிச்சு காட்டுறார்? ஆபிரகாம் இதுவரைக்கும் மோரியா தேசத்துக்கு என்ன செய்தது கிடையாது. கானானுக்கு உள்ள வந்ததுல இருந்து எருசலேம் பக்கத்துக்கு அந்த மோரியா பிரதேசத்துக்கு அவர் போனதே கிடையாது. ஆனா தேவன் இந்த ஒரு அங்க நான் உனக்கு குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல நீ பலியிடணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த மலை இன்ன வடிவில இருக்கும், இப்படி வடிவில இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா ஒரு மண்டை ஓட்டு வடிவில என்ன செய்யும்? இருக்கும். அந்த இடத்திற்கு போய் நீ உன்னுடைய குமாரனை என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு அடையாளம் குறித்து அனுப்புகிறார். இவரும் கரெக்டா அந்த அடையாளம் இருக்கிற, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கரெக்டா அந்த மண்டை ஓடு வடிவில் இருக்கிற அந்த குன்றிற்கு அந்த மலைக்கு போகிறார். என்ன நடக்கிறது? 3ஆம் நாளிலே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை என்ன செய்கிறான்? கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி கழுதையை நிறுத்தி, எங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைத்து, இப்ப கட்டையை யார் சுமக்கிறது? மரத்தை யாரு சுமக்கிறது? இதுவரைக்கும் வேலைக்காரர்கள் சுமந்து கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் யாரு சுமந்துட்டு வந்தது? வேலைக்காரர்கள் சுமந்தாங்க. இப்ப அந்த கட்டை யாருடைய தோளுக்கு வருகிறது? யாருடைய தோளுக்கு வருகிறது? எப்படி இயேசுவை சிலுவையில் அறைய போகிற போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ன எதை சுமந்தான்? சிலுவை என்ன செஞ்சான்? சுமந்தா. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு சிலுவையை இப்ப யார் சுமக்கிறது? இயேசு சுமந்தது போல இங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வேலைக்காரர்கள் சுமந்தார்கள். இங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு இப்ப அந்த மரத்தை யாரு சுமக்கிறது? ஈசாக்கு சுமந்து கொண்டு போகிறான். எபிரேயத்தில் இருக்கும் அந்த கட்டைய சுமந்து கொண்டு போனான் இல்ல, இழுத்துக்கிட்டு போனானா. எப்படியா? அந்த கட்டை ஒரு சின்ன ஆள் தானே, அந்த கட்டையினுடைய ஒரு முனை இவன் தோல்ல இருக்கு, மறுமுனை தரையில கிடக்கு. மறுமுனை எங்கே கிடக்கு? தரையில. அந்த கட்டையை இழுத்து கொண்டே என்ன செஞ்சானா? இயேசு சிலுவையிலே எப்படி சிலுவையை இழுத்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு போனாரோ அதை போல இவனும் அந்த கட்டையை என்ன செய்தானா? இழுத்து கொண்டே சுமந்து கொண்டே போனான். அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். கூடி போய் சொல்லி இருந்த அந்த மண்டை ஓட்டு பாறைக்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் வந்தார்கள். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
அது தேவாலயம் கட்டப்பட்டிருந்த மலைன்னு நினைக்கிறாங்க. அது தேவாலய மலை அல்ல, அது தவறு. தேவாலய மலை அல்ல. தேவாலய மலைக்கு பக்கத்தில் இருந்த என்ன பாறை? அது மண்டை ஓட்டு பாறையில தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனார். அந்த மண்டை ஓட்டு பாறைக்கு தான் எபிரேயத்தில் என்னன்னு பேர் சொன்னோம்? கொல்கத்தா பாறையில தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனார். என்ன நடந்தது? அதை வேதத்தில் நிரூபித்து காட்டுறேன். என்ன நடந்தது? அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல அடுக்கிய கட்டைகளில் மேல அவரை கிடத்தி ஆயிற்று. அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, எப்படி வாசிக்கணும் அத? ஆபிரகாமே, மெதுவா வாசிக்கப்படாது பிரதர், வாசிச்ச மாதிரி எப்படி வாசிக்கணும்? நம்ம அதாவது இந்த பதறி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்றது? இப்போ உங்க யாராவது நிற்கிறீங்க, ஒரு சிஸ்டர் நிற்கிறாங்க, பக்கத்தில் ஒரு நட்டுவாக்காளி வந்துருச்சு, உடனே பார்த்துட்டு சகோதரியே உங்கள் அருகில் நட்டுவாக்காளி நிற்கிறது அப்படியே சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? நட்டுவாக்காளி அப்படின்னு பதற மாட்டீங்க. இப்போ யார் பதறது? ஆண்டவரே பதறாரு. ஆபிரகாமே பிள்ளையாண்டார் மேல என்ன செஞ்சிடாத, கையை என்ன செஞ்சிடாத. ஆண்டவரே துள்ளுது அந்த வார்த்தை இல்லையா? ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றார். தொடர்ந்து, அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஏறெடுத்து பார்க்கறதுனா எப்படி? இப்படியா பார்க்கறது? ஏறெடுத்து பார்க்கறதுனா எப்படி பார்ப்பீங்க? எங்க பாருங்க பாப்பா. ஏறெடுத்துனா எப்படி பார்க்கணும்? இப்படி அண்ணாந்து பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது? ஏறெடுத்து பார்க்கறது இல்லையா? ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ எங்கயா? பின்னாக. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் மண்டை ஓட்டு பாறையின் மேல நின்றுகிட்டு இருக்கிறார், பலியிட போகிறார், ஈசாக்க பலியிட போகிறார். இப்ப ஆபிரகாம் ஈசாக்க மண்டை ஓட்டு பாறையில பலியிட போகிறார். இப்ப ஆண்டவரிடத்திலிருந்து சத்தம் வருகிறது, ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் உன் கையை அப்படின்னு சத்தம் வந்த உடனே இவர் என்ன செய்யறார்னா, அப்படி பின்னாக திரும்பி இப்படி ஏறெடுத்து பார்க்கிறார்னா என்ன அர்த்தம்? சத்தம் எங்க இருந்து வருகிறது? அந்த தேவாலய மலையிலிருந்து சத்தம் வருகிறது. எந்த மலையிலிருந்து வருகிறது? இந்த தேவாலய மலை பெரிய மலை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன பாறை தான் எது? அந்த தேவாலய மலைக்கு சரியா வடபுறத்தில் இருக்கிற பாறை தான் என்ன பாறை? மண்டை ஓட்டு பாறை. இப்ப மண்டை ஓட்டு பாறையில் ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போகும்போது சத்தம் வருகிறது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டால் மேல் உன் கையை என்ன செய்யாத, போடாதன்னு சத்தம் கேட்ட உடனே இவர் பின்னாக திரும்பி அப்படி ஏறெடுத்து பார்க்கிறார்னா சத்தம் எங்கே இருந்து வருகிறது? அந்த தேவாலய மலையிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த தேவாலய மலையிலிருந்து ரபிகள் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, அதை விளக்குகிற போது ஆன்சியன் ஹீப்ரூ ரிசர்ச் சென்டர், AHRC, ஆன்சியன் ஹீப்ரூ ரிசர்ச் சென்டர் என்கிற பழங்கால இந்த வேதத்தை, எபிரேய பாஷையில் இருக்கிற இந்த வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறது. அந்த நிறுவனம் அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க பழங்கால தோல்சுருள்களின் அடிப்படையில். அதுல கரெக்டா போட்டிருப்பாங்க, இந்த மவுண்ட் காட் வாஸ் அப்பியர்டு, அந்த மலையிலே தேவன் காட்சியளித்தார். என்ன செஞ்சாரா? இப்ப ரபிகள் ரொம்ப அழகா அதை விவரிச்சு சொல்லுவாங்க. அந்த தேவாலய மலையை அப்படி திரும்பி பார்க்கிற போது மகிமையின் மேகம் அந்த தேவாலய மலையை என்ன செய்திருந்ததாம்? மூடி இருந்தது. இப்ப ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், அந்த மலையில ஒரு ஆட்டுக்கடா என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நேரா ஆபிரகாம் என்ன செய்யறார்? ஈசாக்க பலியிடாம இங்க இருந்து நேரா அந்த மலைக்கு போய், அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் போய், அந்த வார்த்தையை பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் போய். இப்ப மண்டை ஓட்டு பாறையிலிருந்து அவர் எந்த மலைக்கு போகிறார்?
தேவாலய மலைக்கு போய் அந்த கடாவை பிடித்து கொண்டு வந்து தன் குமாரனுக்கு பதிலாக என்ன பலியிட்டாரா? தகன பலியிட்டார். இப்ப மண்டை ஓட்டு பாறையில, எல்லாம் கவனிங்க, மண்டை ஓட்டு பாறையில பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி யாருடைய மலையிலிருந்து வருகிறது? தேவாலய மலையிலிருந்து, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மண்டை ஓட்டு பாறையிலே பலியிடுவதற்கு தேவையான ஆடு ஆபிரகாம் கொண்டு வரல, அந்த ஆட்டுக்கடாவை யார் அனுப்பினது? அதனாலதான் இயேசுவை சொல்றோம், அவர் என்ன ஆட்டுக்குட்டி? தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் ஆபிரகாம் சொல்லாம சொன்னார், ஆபிரகாம் நீ உன் பிள்ளை அனுப்ப பலியிட வேண்டாம், இந்த உலகத்தினுடைய பாவத்திற்காக பலியிடப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை நான் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே அப்படின்னு போட்டு பதில் பேரிட்டார். அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டார்? யெகோவா ஈரேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? God has seen, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியா? தேவன் ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போகிற அந்த சம்பவத்தை தேவாலய மலையிலிருந்து யார் பார்த்து கொண்டிருந்தது? சத்தமா சொல்லுங்க, யார் பார்த்து கொண்டிருந்தது? எப்படி தேவன் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி மேல வீற்றிருந்து அந்த வடபுறத்திலே கொல்லப்படுகிற பலியை பார்ப்பாரோ, என்ன செய்வாரு? பார்ப்பார். எப்படி பார்ப்பாரோ அதை போலவே தேவாலய மலையிலிருந்து ஆபிரகாம் பலியிட போன அந்த சம்பவத்தை தேவன் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சிலுவைக்கு நிழலாட்டமாய் நடந்த ஒரு டிராமா. எப்படி? சிலுவைக்கு நிழலாட்டமாய் நடந்த ஒரு டிராமா. டிராமானா அதாவது ஒரு நிழலாட்டமாய் நடத்தி காட்டுறது, நடத்தி பார்க்கிறது. அதை சரியா? ஒரு ரிகர்சல். தேவாலயத்து மலைக்கும் அந்த கொல்கத்தா பாறையிலையும் வைத்து நிகழ்த்தப்பட்ட ஒரு ரிகர்சல். சரியா? சரி. முதல் 1000வது ஆண்டுல யார் மரித்தது? எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்னு சொன்னோம்? ஆதாம் மரித்தார். எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்? கொல்கத்தா மலையினுடைய அடியில. சரி. 2வது 1000வது ஆண்டுல யார் யாரை பலியிட போனது? ஆபிரகாம் ஈசாக்க. எங்கே பலியிட போனாரு? கொல்கத்தா பாறையில. அதை யார் பார்த்தது? எங்க இருந்து பார்த்தாரு? தேவாலய மலையிலிருந்து. இப்ப ஈசாக்க பலியிடல, ஆட்டுக்கடாவை தான் ஆபிரகாம் பலியிட்டார். அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து அனுப்பப்பட்டது? யார் அதை அனுப்பி வைத்தது? தேவன் கொடுத்தார், இல்லையா? சரி. இது 2வது 1000வது ஆண்டுல நடந்த சம்பவம். சரி. 3வது 1000வது ஆண்டுக்கு வருகிறேன். அது இன்னும் கிளியரா ஆண்டவர் அதை நடத்தி காட்டினார். 3வது 1000வது ஆண்டுல நடந்த சம்பவம் என்ன சம்பவம்? 1 சாமுவேல், ரொம்ப முக்கியமான அதிகாரம், 17வது அதிகாரம். வேற வழி கிடையாது. இதை 54 வசனங்கள் 1ல இருந்து 54 வரைக்கும் என்னதான் செஞ்சு ஆக வேண்டி இருக்கிறது? வாசித்து தான் ஆக வேண்டி இருக்கிறது. சரியா? சரி, வாசிங்க பார்க்கலாம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு. எதுக்கு யுத்தம் பண்ணுகிறதற்கா? நல்லா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு. அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிற போது ஆவியானவர் ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கவனமா எழுதுகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் வந்தார்கள் அப்படின்னு இஸ்ரவேல்ன்ற பெயர்ல ஆரம்பிக்கல, அல்லது தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் வந்தார்கள்னு தேவனுடைய ஜனம்னு ஆரம்பிக்கல. அந்த அதிகாரத்தை துவங்குகிற போதே ஆவியானவர் எப்படி துவங்குகிறார்? என்ன பெயர்ல அதை ஆரம்பிக்கிறார்? பெலிஸ்தியர். என்னவா? பெலிஸ்தியர். பெலிஸ்தியன் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெலிஸ்தியன் அப்படின்னா தரையிலே ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். தரையில ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன். என் கையை பாருங்க. தரையிலே ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன் அப்படின்னா அது யாரை அடையாளப்படுத்துகிறது? சர்ப்பத்தை. அந்த சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்துகிறது? சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. யார் அடையாளப்படுத்துது?
சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. சரியா? பெலிஸ்தியர் வாசிங்க, யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். நல்லா கவனிங்க, பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வருகிறாங்க. அந்த இடத்தை ஆவியானவர் எழுதுகிற போது சரியா வார்த்தைகளை, பெயர்களை சரியா அந்த வரிசை கிரமமாக எழுதி வைத்திருக்கிறார். எங்க 3 இடங்களை வேதம் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறது, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கயா? சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே. 3 பேருடைய அர்த்தங்களை சொல்லுகிறேன். சோக்கோ அப்படின்னா மரம் நடுவதற்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த பேரு அசக்கா. அசக்கானா குழி தோண்டும் இடம், குழி தோன்றதுன்னு அர்த்தம். அசக்கா அப்படின்னா மரம் நடுறதுக்காக குழி என்ன செய்யறது, தோன்றதுன்னு அர்த்தம். குழி தோண்டும் இடம். சரி, அடுத்தது ஏபேஸ் தம்மீம் அப்படின்னா ரத்தம் சிந்துதல். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் அவங்க ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர்கள் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நிற்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த இவங்க ஒரு மலையில நிக்கிறாங்க, அது சோக்கோ. இந்த பக்கத்தில் இவங்க ஒரு மலையில நிக்கிறாங்க, அது அசக்கா. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அதுல ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு தான் ஏபேஸ் தம்மீம் ஆறு. அந்த ஆறு என்ன ஆறு? தாவீது போய் கூழாங்கற்களை எங்க எடுத்தாருன்னு இருக்கு, ஆற்றில் எடுத்தார். எங்க எடுத்தார்? அந்த ஆறு, இந்த ஆறு தான் ஏபேஸ் தம்மீம்னு பேர். அந்த ஆறுக்கு ஏபேஸ் தம்மீம்னு பேர். அந்த ஆறுக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏபேஸ் தம்மீம் ஆறுன்னு பேரு. சரி, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன், கோலியாத், அவன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கோலியாத்னா முன்னறிவிக்கிறவன். கோலியாத் அப்படின்னா எபிரேய பாஷையில முன்னறிவிக்கிறவன். அப்ப கோலியாத் முன்னறிவிக்கிறவன்னா, கோலியாத்தை கொண்டு கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறார்? முன்னறிவிக்க போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்ய போறாரு? அவரே முன்னறிவிக்க போகிறார். தொடர்ந்து வாசிங்க. பெலிஸ்தியருடைய பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் இருக்கு. கிட்டத்தட்ட 11 அடி உயரம். சிலர் 9 அடின்னு சொல்லுவாங்க, ஆனா அதிகபட்சம் 11 அடி உயரம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். கவசத்தின் நிறை 5000 சேக்கல்னா 56 கிலோ. எத்தனை கிலோ? அவன் போட்டிருக்க கவசம் எத்தனை கிலோவா? சும்மா உங்களுக்கு பேரில் 56 கிலோன்னு வாயில் சொன்னால் உங்களுக்கு விளங்காது இல்லையா? நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த அரிசிலாம் வாங்குவீங்க தெரியுமா? காமூடு அரிசி. நீங்கள் போய் என்ன செய்றீங்கன்னா 2 மூட்டை வாங்குறீங்க. எத்தனை மூட்டை? ஒரு மூட்டையை தூக்கி இந்த தோலில் வச்சுக்கிறீங்க, இன்னொரு மூட்டையை தூக்கி இந்த தோலில் வச்சுக்கிறீங்க. எவ்வளவு வெயிட்டோ அதுதான் அந்த கவசத்தினுடைய எடை. 56 கிலோவை தூக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். எப்படி ஆளாக இருந்திருப்பான் பாருங்க. 56 கிலோ. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். அந்த ஈட்டியினுடைய மொக்கு இருக்கு பாருங்க, இந்த கூரா இருக்கு பாருங்க, அது மட்டும் 6 கிலோ. 600 சேக்கல்னா 6 கிலோ 600 கிராம். ஈட்டியை எடுத்து குத்தணும்னு அவசியம்லாம் கிடையாது, தூக்கி போட்டாலும் என்னது முடிஞ்சிடும். அப்படி ஈட்டியது. தொடர்ந்து பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் பெலிஸ்தன் அல்லவா. என்ன சொல்றான் அவன்? பெலிஸ்தன்னா என்ன அர்த்தம்னு சொன்னோம்? தரையில ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன். அது யாரை அடையாளப்படுத்துகிறது?
இப்ப அவன் வந்து நின்னு என்ன சொல்றான்? அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் யாரு? சாத்தான். இப்ப இவன் யாருக்கு அடையாளமாய் வந்து நிற்கிறாங்க? சாத்தானுக்கு அடையாளமாக வந்து நிற்கிறா. நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன் நல்ல கவனிங்க. இனிமே நீங்க வாசிக்கிறப்ப பெலிஸ்தன் வர்றத ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். பின்னும் அந்த கோலியாத்னு ஆண்டவர் எழுதும்போது பின்னும் அந்த பெலிஸ்தன் திருப்பி பாருங்க. இனிமே என்னதான் வார்த்தை வரும்? பெலிஸ்தன். சரி, வாசிங்க பார்க்கலாம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய அதை குறிச்சுக்கிறங்க. பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் எப்படிதான் போட்டிருக்கு? பெலிஸ்தன். ஏன் கோலியாத்னு ஆவியானவர் எழுதாம பெலிஸ்தன் எழுதுறாரு? கவனிச்சீங்களா? அந்த கோலியாத்னு எழுதலாம் இல்லையா? எழுதும்போது எப்படி எழுதலாம்? கோலியாத் அப்படின்னு எழுதலாம்ல. கோலியாத்னா தான் நமக்கு உடனே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். ஆனா ஆவியானவர் எழுதுகிற போது வார்த்தையை கரெக்டா பயன்படுத்துறாரு பாருங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிற வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். கேட்க கூடாத ஆள் என்ன செஞ்சிட்டான்? கேட்டான். இத்தனை பேர் கேட்டது பிரச்சனை இல்ல. இப்ப கேட்க கூடாத ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டான்? கேட்டுட்டான். என்ன நடந்தது? இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அந்நேரத்திலே
இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? ம். இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். ம். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அவனும் கூட பெலிஸ்தன் தான் சொல்றான், என்னன்னு சொல்ல மாட்டான். கோலியாத்னு என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். பாருங்க, இந்த பெலிஸ்தன் மாத்திரம். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அவன் என்ன சொல்ல வர்றான்னா, தாவீது என்ன சொல்ல வர்றானா, இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அங்கங்க அலைஞ்சு தெரியல, பரிசுக்காக அவன் அலையல. அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிற இவனை இவ்வளவு நேரம் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, பேச விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இவனை கொல்றவனுக்கு அப்படி பெருசா நீங்க என்ன செஞ்சிட போறீங்க, என்ன பெருசா நீங்க என்ன செய்ய போறீங்க, கொடுத்துட போறீங்க அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த பேச்சினுடைய அர்த்தம். நமக்கு வெளிப்பிரகாரமா தமிழ் வாசிக்கிற போது என்னன்னா, என்ன கிடைக்கும்னு எல்லாத்தையும் போய் என்ன செய்தது, அலைஞ்சு கேட்டது போல தெரியுது. அப்படி அல்ல, இவ்வளவு நிந்திக்கிற இவனை நீங்க என்ன வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது, பேச விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவனை அப்படி கொல்றவனுக்கு பெருசா என்னத்தை நீங்க என்ன செஞ்சிட போறீங்க அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னதை அவங்க சவுலுக்கு அறிவித்தார்கள். என்ன நடந்தது? அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அந்த வார்த்தையை பாருங்க, திருப்பி என்னதான் சொல்லப்படுது. எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்றீங்களா? அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து. எத்தனை கூழாங்கல்லாம்? 5 கூழாங்கல். அந்த ஆறுக்கு பேரு தான் என்னன்னு சொன்னோம், ஏபேஸ் தம்மீம் ஆறு. என்ன ஆறு? ஏபேஸ் தம்மீம் ஆறு.
அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு ம் தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். சொல்ற வார்த்தை பாருங்க, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த யுத்தம் யாருடையதா? கர்த்தருடையது. இங்க நடக்கிற யுத்தம் மனிதர்களுக்குள்ள நடக்கல, யாருடைய யுத்தமா இருக்கிறது? கர்த்தருடைய யுத்தம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். எங்க பட எறிந்தானா? நெற்றியிலே. இப்ப தாவீதினுடைய குறி அந்த பெலிஸ்தனுடைய எதுவாக இருக்கிறது? நெற்றி, தலை. எதுதான் அவனுடைய குறியா இருக்கு? தலை. தொடர்ந்து அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து அவனுடைய பட்டயத்தை எல்லாம் எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூத மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து கவனிங்க, தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். இப்ப தலையை எடுத்துட்டு எங்க போனானா? எருசலேமுக்கு கொண்டு. எங்க போனா? எருசலேம். சரி, தேங்க்யூ so much. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பல நாட்கள் இருக்கலாம், வாசிச்சிருப்பீங்க, பல நாட்கள் இருக்குங்கிறதுக்காக திரும்ப வாசிக்க சொன்னேன். அதான் அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ இந்த காரியத்தை தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவே நடந்த அந்த யுத்தத்தை, அந்த யுத்த சம்பவத்தை இயேசு எப்படி சாத்தானோடு யுத்தம் பண்ணி வெற்றி சிறந்தாரோ, நல்லா கவனிங்க. தாவீதும் கோலியாத்துக்குமான யுத்தத்தை இயேசு யாரோடு யுத்தம் பண்ணினார்? சிலுவையில் சாத்தானோடு யுத்தம் பண்ணார் பாருங்க. அந்த யுத்தத்தோடு ஒப்பிட்டு நான் சொல்றேன், ஏன்னா இந்த யுத்தம் மனிதருடையதல்ல, யுத்தம் யாருடையது? அதனால அது ரெண்டையும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். சரியா? நான் தாவீதினுடைய காரியத்தை நான் சொல்றேன், நீங்க அதை அப்படியே இயேசுவினுடைய காரியத்துக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப நான் ஈசாய பிதானும் தாவீத குமாரன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? தேவனை பிதாவாகவும் குமாரன் யாரு? இயேசுன்னு சொல்லணும். சரியா? ரெண்டையும் ஒப்பிட்டு இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து வருகிறேன். பெலிஸ்தருக்கும் யாருக்கு?
பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். யார் யாருக்கு யுத்தம்? பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். பெலிஸ்தர்னா என்ன அர்த்தம்? அது பெலிஸ்த சேனைனா அது யாருடைய சேனையை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், சாத்தானுடைய சேனைக்கும். இஸ்ரவேல்னா யாருடைய சேனை? இஸ்ரவேலர்கள்னா தேவனோடு சேர்ந்து ஆளுகிறவர்கள் அர்த்தம், தேவனுடைய பிரபுக்கள்னு அர்த்தம். இப்ப சாத்தானுடைய சேனைக்கும் யாருடைய சேனைக்கும் யுத்தம் நடக்கிறது? தேவனுடைய சேனைக்கும் யுத்தம் நடக்கிறது. சரியா? சரி, இந்த யுத்தத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. என்ன? பெலிஸ்தியருடைய சேனையிலிருந்து பெலிஸ்தியரின் சார்பாக, அதாவது சாத்தானுடைய சேனையிலிருந்து சாத்தானுடைய சார்பாக ஒரு பெலிஸ்தன் வருகிறான். அந்த பெலிஸ்தன் யார் அடையாளப்படுத்துகிறான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சாத்தான. இப்ப சாத்தானுடைய சேனையின் சார்பாக, அந்த தீய ஆவிகளின் சார்பாக இப்ப சாத்தான் ஒருவன் வந்து நிற்கிறான். இப்ப சவால் என்னன்னா, இந்த சாத்தானை எதிர்க்கிறதற்கு இந்த தேவனுடைய சேனையிலிருந்து எத்தனை பேர் வரணும்? ஒரு ஆள் வரணும். எத்தனை பேர் வரணும்? ஒரு ஆள் வரணும். ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள் முழுவதும், அந்த காலம் முழுவதும் இந்த சாத்தானை எதிர்க்கிற திராணி இஸ்ரவேல்ல ஒருத்தனுக்கு கூட இல்லை. அவனை எதிர்க்கிற திராணி யாருக்குமே, எத்தனையோ பேர் பலவான்கள் எழும்பினாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க இஸ்ரவேல்ல. ஆனா அவர்களை எதிர்க்கிற திராணி, அந்த சாத்தானை முற்றுமுடியை எதிர்த்து ஜெயிக்கிற திராணி யாருக்குமே. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாங்க. மோசே வந்தாரு, கண்மலையை பார்த்து பேசினா என்ன பண்ணாரு? அடிச்சாரு. தாவீது வந்தாரு, பரிசுத்தமாருன்னா பத்சேபாவோட என்ன பண்ணாரு? சாலமோன் வந்தார். எத்தனையோ பேர்கள் வந்தாலும் முற்றுமுடிய சாத்தானை என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியல. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? நான் தாவீதை வச்சு சொல்றேன். இஸ்ரவேல்ல வயது முதிர்ந்த பிதாவாகிய ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை யுத்த களத்திற்கு அனுப்புகிறார் என்று சொல்றேன். ஈசாய் ஆகிய பிதா தன் குமாரனை இப்ப எங்கே அனுப்புகிறார்? யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். இப்ப சொல்லுங்க, இதை இயேசுக்கு ஒப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த யுத்த களத்திற்கு இப்ப என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். சரியா? சரி, இப்ப தாவீதுக்கு நான் சொல்றேன். பிதாவாகிய ஈசாய் தன் குமாரனை அந்த ஆபத்தான யுத்த களத்திற்கு அனுப்பினார். அந்த குமாரனுடைய பேர் என்னன்னா தாவீது. என்ன பேரு? தாவீதுன்னா நேசம்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? நேசம். அப்ப இப்படி சொல்லலாம், அத பிதாவாகிய ஈசாய் தன் குமாரனாகிய தாவீது என்னும், அதையே மொழிபெயர்த்து சொன்னா நேசம் என்னும் குமாரனை அனுப்பினார். என்ன குமாரனை அனுப்பினார்? அவரு நேசம் என்னும் குமாரனை அனுப்பினார். அதையே சேர்த்து சொன்னா நேச குமாரனை அனுப்பினார். இந்த நேச குமாரன் பெத்லகேம் என்னும் ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தான். தாவீது எங்க இருந்தா புறப்பட்டு வந்தான்? பெத்லகேம் என்னும் ஊரில் இருந்து என்ன செய்தான்? புறப்பட்டு வந்தான். இயேசுக்கு சொல்லுங்க நீங்க, குமாரனாகிய இயேசு எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தாரு? பெத்லகேம் என்னும் ஊர்ல இருந்து என்ன செய்தார்? புறப்பட்டு வந்தார். சரியா? சரி, இப்ப தாவீதுக்கு வருகிறேன். இந்த ஈசாயாகிய தகப்பன் தாவீதாகிய தன்னுடைய குமாரனை முதலாவது அவர் அனுப்பினது யார்ட்டன்னா, அந்த குமார் அவனுடைய சகோதரரிடத்திற்கு தான் அனுப்பினார். ஈசாயி தாவீது யார்ட்ட தான் அனுப்பினார்? முதல்ல சகோதரருக்கு. அவர்களுக்கு அப்பமும் என்ன செய்ய, திராட்சரசம் எல்லாம் கொடுத்து என்ன செய்ய, விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி முதலாவது இந்த ஈசாய் குமாரனை யார்ட்ட தான் அனுப்பினாரு? சகோதரரிடத்திற்கு அனுப்பினார். ஆனால் அந்த சகோதரர்கள் இந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிதானா? இவர் போனப்ப அவங்க என்ன செய்யல? அவனை தாவீது என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல இல்லையா? சரி, மீண்டும் ஒரு விஷயம் பிரிச்சு கூட சொல்றேன்.
இந்த தகப்பனாகிய ஈசாய் தன் குமாரனை முதலாவது அவன் சகோதரரிடத்திற்கு அனுப்பினார். இல்லையா? அனுப்பினார். சரி, அதை அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை முதலாவது யார்கிட்ட தான் அனுப்பினாரு? இஸ்ரவேலர்கள்ட்ட, யூதர்களிடத்துல, அவருடைய சகோதரரிடத்துக்கு தான் என்ன செஞ்சாரு? அவரை அனுப்பினார். இல்லையா? அனுப்பினார். அனுப்பப்பட்ட அந்த குமாரனை அந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனுப்பப்பட்ட அந்த குமாரனை அந்த சகோதரர்கள் என்ன செய்யல? அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்பப்பட்ட இயேசுவை யூதர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இல்லையா? அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இல்லையா? சரி, இப்ப எங்க வருகிறேன்? தாவீதுக்கு சொல்றேன். தாவீது யுத்த களத்திற்கு வந்தபோது அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்கிறார். யாருடைய வார்த்தையை கேட்கிறாரு? நல்லா கவனிங்க. யுத்த களத்திற்கு வந்த உடனே முதல்ல அவர் கேட்கிறது யாருடைய வார்த்தையை தான்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய வார்த்தையை தான்? அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை. அப்படியே இயேசுவுக்கு சொன்னா, அவர் ஊழியத்திற்கு வந்த உடனே 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே முதல்ல அவருக்கு யாருடைய சத்தம் தான் கேட்டுச்சு தெரியுமா? அந்த சாத்தானுடைய சத்தம் தான் கேட்டுச்சு. இல்லையா? அந்த சாத்தான் தான் இப்ப சவால் விடுறான். இல்லையா? அந்த சாத்தான் என்ன செய்யறான்? இப்ப சவால் விடுறான். சரி, இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன். தாவீது யுத்தத்திலே ஜெயித்தால் அவனுக்கு மணவாட்டி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தாவீது யுத்தத்தில் ஜெயிச்சா அவனுக்கு என்ன கிடைக்கும்? மணவாட்டி கிடைக்கும். அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க. இயேசு யுத்தத்தில் ஜெயிச்சா அவருக்கு மணவாட்டியாகிய வெரி குட் சபை கிடைக்கும். அல்லேலூயா. இவர் யுத்தத்தில் ஜெயிச்சா அப்ப என்ன கிடைக்கும்? சபை கிடைக்கும். ஓகேயா? சரி, இப்ப தாவீதுக்கு சொல்றேன். தாவீது யுத்தத்திற்கு போகிற போது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகல. யுத்தத்துக்கு போகிற போது எதை எடுத்துட்டு போகல? பட்டயத்தை எடுத்துட்டு போகல. இவனுடைய அப்பியாசம் வேறா இருந்தது. இவனுடைய அப்பியாசமே வித்தியாசமா இருந்தது. கையில எதைத்தான் எடுத்துட்டு போனா? கவன். அது என்னது? கவன். மரக்கட்டையத்தான் எடுத்துட்டு போனா. எதைத்தான் எடுத்துட்டு போனா யுத்தத்திற்கு? கையில இருந்தது எது? மரம் தான் கையில் இருந்துச்சு. கையில எது இருந்துச்சு? மரம் தான் இருந்துச்சு. அதே தான் இயேசுவுக்கும். அவர் சிலுவையில் யுத்தத்திற்கு போகிற போது ஆயுதத்தை எடுத்துட்டு போகல. அவருடைய அப்பியாசமே வேறாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் சாத்தானோடு அவர் செய்த அப்பியாசமே வேறாயிருந்தது. சரி, இப்ப தாவீதுக்கு சொல்றேன். தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்தார். எத்தனை கற்களை எடுத்தார்? கல் எதை அடையாளப்படுத்துது? நேற்று சொன்னோம். கல் எதை அடையாளப்படுத்துது? நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாணத்தில் 5 புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோம். 5 கூழாங்கல்னா 5 புஸ்தகம். என்னென்ன புஸ்தகம்? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அப்ப 5 கல்லை எடுத்தான்னு சொல்லலாம். தாவீது சொல்லுகிற போது 5 கற்களை எடுத்தான். இயேசுவுக்கு சொல்லுகிற போது அவர் எதை எடுத்தார்? கரத்தில் நியாயப்பிரமாணத்தை கரத்தில் எடுத்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் 613 கற்பனைகளையும் நிறைவேற்றி முடித்தவராய் அவர் சிலுவைக்கு யுத்தத்துக்கு போனார். அல்லேலூயா. பிரச்சனையே என்னன்னா, அந்த கற்பனையை இதுவரைக்கும் வந்த யாராலும் என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற. ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க. அதை அழிக்கிறதற்கு அல்ல. எதுக்கு தான் வந்திருக்கிறேன்? இந்த 5 புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தை முழுமையா யாராலும் என்ன செய்ய முடியல? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. அதை கடைசியா நிறைவேற்றி முடித்தவர் யாரு? மாத்திரம்தான். அப்ப 5 கல்லை எடுத்தார்னா இவர் எங்க எதை எடுத்தாரு? 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கற்பனைகளையும் நிறைவேற்றினவராய் சாத்தானோடு யுத்தத்துக்கு போனார். அல்லேலூயா. சரி, இப்ப தாவீதுக்கு வருவோம். இப்ப 5 கற்களை எங்க இருந்து எடுத்தான்னு இருக்கு? ஆற்றுல இருந்து. இல்லையா? அந்த ஆற்றுக்கு பேர் என்ன சொன்னோம்? ஏபேஸ் தமீம். என்ன ஆறு? ஏபேஸ் தமீம். அதாவது இந்த பக்கம் ஒரு மலையில இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க, அந்த பக்கம் பெலிஸ்தியர்கள் நிற்கிறாங்க. 2க்கு நடுவுற ஓடுகிற ஆடு தான் எது? ஏபேஸ் தமீம் ஆறு. இப்ப தாவீது பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண போகணும்னா
இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வரணும்னா என்ன ஆற்றை கடக்க வேண்டும்? எபேஸ் தம்மீமாறு. என்ன ஆற்றை கடக்கணும்? எபேஸ் தம்மீமாறு. எபேஸ் தம்மீம்னா என்ன அர்த்தம்? வெரி குட். என்ன அர்த்தம்? ரத்தம். சொல்லுங்க சத்தமா, ரத்தம். எபேஸ் தம்மீம்னா என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்துதல். அப்ப தாவீதுக்கு சொல்றேன், தாவீது எபேஸ் தம்மீம் ஆற்றை கடந்தான். என்ன ஆற்றை கடந்தான்? எபேஸ் தம்மீம் ஆற்றை கடந்தான். அதை இயேசுக்கு சொல்லுங்க. இயேசு எதை கடந்து போக வேண்டி இருந்தது? ரத்தம் சிந்தும் அனுபவத்தை கடந்து போக வேண்டி இருந்தது. இப்ப இயேசு சாத்தானோடு யுத்தம் பண்ணணும்னா அவர் என்ன அனுபவத்தை கடக்க வேண்டி இருக்கிறது? சிலுவையில என்ன அனுபவத்தின் வழியாக போக வேண்டி இருக்கிறது? ரத்தம் சிந்தும் அனுபவத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். கடந்து சென்றார். சரியா? சரி. இப்ப தாவீதுக்கு சொல்றேன், தாவீது அந்த பெலிஸ்தனுடைய எதுக்கு குறி வச்சான்? தலைக்கு. எதுக்கு குறி வச்சான்? தலைக்கு, இல்லையா? இப்ப அதே தான் இயேசுவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் குதிங்காலை நசுக்குவார், நீங்க அவருடைய தலையை. ஆண்டவருக்கும் குறி எதுதான்? சாத்தானுடைய வாளை நசுக்கல. எதை நசுக்கிறாரு? இப்ப நம்மகிட்ட சாத்தான் இது பண்றதெல்லாம் எதைத்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான்? வாளை தான் ஆட்டுறான். தலையை அவனுக்கு என்ன இல்ல இல்ல. சிலுவையில கர்த்தரை என்ன பண்ணாரு? நசுக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப தாவீதுக்கு சொல்றேன், தாவீது அவனுடைய தலையை குறிவைத்து நியாயப்பிரமாணத்தினால அந்த கல்லால் அடிக்கிறான். இப்ப பெலிஸ்தன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். இவன் ஓடி போய் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் உருவுறான். அவன்கிட்ட இருந்து எதை உருவுறான்? அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? அவன்கிட்ட இருந்து உருவுறான். அதை அப்படியே சிலுவைக்கு சொல்லும்போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவனை வெளியிறங்க கோலமாக்கி அவனை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்த எல்லா அதிகாரங்களையும் என்ன செஞ்சாரு? உருவினார். எல்லா ஆயுதங்களையும் என்ன செஞ்சாரு? உருவினார். உருவினார். சரி, இப்ப தாவீதுக்கு சொல்றேன், தாவீது இந்த பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து எங்க கொண்டு போனானா? சொல்லுங்க. எருசலேமுக்கு. எங்க கொண்டு போனா? 54 53 வாசிங்க. 4 இல்லையா? வாசிங்க சிஸ்டர். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து, தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். எருசலேமுக்கு கொண்டு வந்தான். எங்க கொண்டு வந்தானா? நான் கேட்கிறேன், இவன் எதுக்கு எருசலேமுக்கு கொண்டு போகணும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சவுலினுடைய நாட்கள்ல எருசலேம் இஸ்ரவேலர்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. யாருடைய கண்ட்ரோல்லே கிடையாது? இஸ்ரவேலர்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. அது எபூசியர்களுடைய கரத்தில் இருந்துச்சு. யாருடைய கரத்தில் இருந்துச்சு? எபூசியர்களுடைய கரத்தில் இருந்துச்சு. தாவீது ராஜாவான பிறகுதான் எருசலேம் பட்டணத்தை யார் தான் போய் பிடிச்சது? தாவீது தான் போய் பிடிச்சார். அது வரைக்கும் அது எபூசியர்களின் கரத்தில் இருந்துச்சு. அது இவங்க நாடே கிடையாது. அது யாருடைய நாடே கிடையாது. சவுளுடைய எல்லைக்குள்ளே கிடையாது. அது சவுளுடைய எல்லைக்குள்ளே இல்ல. இவன் எதற்காக எருசலேமுக்கு எடுத்து கொண்டு போனான்? இவன் இருக்கிற இடத்துக்கும் எருசலேமுக்கும் 17 மைல். எத்தனை மைல்? 17 மைல் இந்த தலையை தூக்கிட்டு போயிருக்கிறான் எருசலேமுக்கு. நல்லா கவனிங்க. இப்ப தாவீது தலையை எடுத்து, அதாவது என்ன வழக்கம்னா யுத்தத்துல ஒருவர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தோல்வி அடைஞ்சாங்க பாருங்க, அவங்களுடைய சரீரத்தை இல்ல தலையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வெட்டி உயரமான இடத்துல என்ன செஞ்சு விட்டுருவாங்க? தொங்க விட்டுருவாங்க. அலங்கத்திலேயோ இல்ல பெரிய மலையிலோ என்ன செஞ்சு விட்டுருவாங்க? தொங்க விட்டுருவாங்க. இப்ப தாவீது வெற்றி சிறந்துட்டான் கோலியாத் மேல. இப்ப கோலியாத்தினுடைய தலையை எடுத்துக்கொண்டு உயரமான ஒரு மலை மேல அதை தொங்க விடணும்னு நினைக்கிறான். ஒரு மரத்தை நட்டு, ஒரு பெரிய குச்சியை நட்டு, குச்சி வைக்க முடியாது. கோலியாத்தினுடைய தலை அத்தாம்பரிய தலை தொங்கணும்னா நல்லா எதைத்தான் நட வேண்டியிருக்கு? பெரிய மரக்கட்டையத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஒரு மரத்தை நட்டு அதுல இப்ப யாருடைய தலையை தொங்க விடணும்? அந்த கோலியாத்தினுடைய பெலிஸ்தனுடைய தலையை என்ன செய்யணும்? தொங்க விடணும். இப்ப இந்த மரத்தை நட்டு தொங்க விடுறதுக்காக உயரமான இடத்தை தேடி போகிறான். எருசலேமுக்கு கொண்டு போகிறான்.
எருசலேமின் அலங்கம் பூட்டப்பட்டிருக்கிறது. அது எபூசியர்களின் கரத்துக்குள்ள இருக்கு. இவன் அதுக்குள்ள நுழைய முடியாது. எருசலேமுக்கு வெளியில ஒரு பாறை இருந்தது. என்ன இருந்தது? அது மண்டை ஓட்டு வடிவிலே இருந்தது. என்ன வடிவில் இருந்தது? அந்த மண்டை ஓட்டு வடிவில் மரத்தை நடுவதற்காக ஒரு குழியை தோண்டி, எப்படி வார்த்தைகளை கரெக்டா கவனிங்க, எதை நடுறதுக்காக? மரத்தை நடுறதுக்காக ஒரு குழியை தோண்டி அந்த இடத்துல மரத்தை நட்டு அதுல யாருடைய தலையை தொங்க விடுகிறான்? கோலியாத்தினுடைய தலைய. யாருடைய தலைய? யாருடைய தலைய? கோலியாத்தினுடைய தலையை தொங்க விடுகிறான். தொங்க விடுகிறான். இப்ப மண்டை ஓட்டு பாறையில யாருடைய தலை தொங்கிக் கொண்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. கோலியாத்னா என்ன அர்த்தம் சொன்னோம் தெரியுமா? கோலியாத்னா என்ன அர்த்தம்? அல்ல, கோலியாத்னா என்ன அர்த்தம்? முன்னறிவிக்கிறவன். வெரி குட். கோலியாத்னா என்ன அர்த்தம்? முன்னறிவிக்கிறவன். அப்ப இந்த கோலியாத் எதையோ நமக்கு என்ன செய்யறான்? இங்க முன்னறிவிக்கிறான். என்னன்னா என்ன முன்னறிவிக்கிறான் அப்படின்னா, கோலியாத்த எப்போதுமே அவன் பேரை சொல்லும் போது காத்தூரானாகிய கோலியாத் அப்படிதான் வரும். என்னது? காத்தூரானாகிய. எப்படி எபிரேயத்துல நம்ம தமிழ்ல ஊரானாகிய கோலியாத்னு சொல்றோம் இல்லையா? எபிரேயத்துல சொல்லும் போது கோலியாத் காத். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லணும் அவன் பேரை? எப்படி சொல்லணும்? நசரேயனாகிய இயேசுனா இயேசு நசரேயன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்ப பெத்லஹேமியனாகிய தாவீது அப்படின்னா தாவீது பெத்லஹேம். இந்த கோலியாத் காத்தினுடைய சுருக்கம்தான் கொல்காத்தா. என்ன சுருக்கம்? கோலியா. அதை கன்ஸ்ட்ரக்ட் கிராமர்னு சொல்லுவோம். எபிரேயத்தில் ஒரு வார்த்தை பெருசா இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சுருக்கிக்கிடுவாங்க. ஒரு வார்த்தை பெருசா இருந்தால் அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சுருக்கிக்கிடுவாங்க. கோலியாத் காத்தினுடைய தலை தொங்கவிடப்பட்டபடியினாலதான் அந்த மண்டை ஓட்டு பாறைக்கு என்ன பேருன்னு வந்துச்சு? கொல்காத்தா. கோலியாத்தினுடைய அந்த கபாலம் மண்டை ஓடு தொங்கவிடப்பட்டபடியினாலதான் அதுக்கு என்னன்னு பேரு? கொல்காத்தா அப்படின்னு பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது கோலியாத் காத்தினுடைய தலைய இந்த இடத்துல தொங்க விடுறதுக்காக என்ன பண்ணா? முதல்ல மரத்தை நடுறதுக்கு என்ன பண்ணா? குழிய தோண்டி அதுல எதை நட்டு? மரத்தை நட்டு யாருடைய தலையை தொங்க விட்டுருக்கிறான்? அந்த 3 பேருக்கு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? முத வசனத்துல 3 பேருக்கு அர்த்தம் என்னென்ன? சோக்கோனா என்ன அர்த்தம்? மரம் நடுறது. அசக்கானா என்ன அர்த்தம்? குழி தோன்றது. வெரி குட். எபேஸ் சமீம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆண்டவர் இந்த இடத்துல கோலியாத் மூலமா என்ன முன்னறிவிச்சார்னா, கோலியாத்தினுடைய தலை தொங்க விடப்படுறதுக்காக, மரம் நடப்படுவதற்காக குழி தோண்டப்பட்டிருக்கிற இந்த மண்டை ஓட்டு பாறையில தான் உலகத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கே முன்னறிவித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, குமாரனை பலியிடுவதற்கு தேவன் எவ்வளவு திட்டங்களை வகுத்திருக்கிறார்? யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். சாதாரண சம்பவமா அதெல்லாம்? எவ்வளவு அக்யூரேட்டா இந்த இடத்துல தான் ரத்தம் என்ன செய்யப்பட போகிறது? எப்படி தாவீது ஜெயித்து கோலியாத்தை ஜெயித்து அந்த மரத்துல தொங்க விட்டானோ, அதே போல இதே மண்டை ஓட்டு பாறையில தான் கர்த்தர் சிலுவையிலே சாத்தான மகிமையா என்ன செய்ய போகிறார்? வெற்றி சிறக்க போகிறார். எவ்வளவு அக்யூரேட்டா தேவன் திட்டம் பண்ணி காரியங்கள் ஒவ்வொரு 1000 வருஷத்திலும், ஒவ்வொரு 1000 ஆண்டிலும். யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். வட திசையிலே கொல்லப்பட வேண்டும்னு லேவி ராகமத்தில் சீனாய் மலையில உட்கார்ந்து மோசேட்ட ஆண்டவர் சொல்றார். என்ன திசையில கொல்லப்படணும்? அதை எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் பண்ணி ரிஹர்சல் பண்ணி யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, வேதம் ஆழமானதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த சம்பவங்கள் எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? விளங்கினவர்கள் மாத்திரம் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கர்த்தர் மகிமையா காரியங்கள் நடப்பித்திருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான ஒரு விஷயம். தாவீது கோலியாத்தை கொண்டான் இல்லையா?
கொண்டான். இதுவரைக்கும் பயந்துகிட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் இப்ப எழும்பி யாருடைய சேனையை மேற்கொள்ளுகிறாங்க? பெலிஸ்தருடைய சேனைய. அந்த வசனத்தை வாசிங்க, ஒரு 2 வசனம் முன்னாடி வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரித்து. நல்லா சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரித்து. இப்ப தாவீதினுடைய வெற்றியை பார்த்து யார் ஆர்ப்பரிக்கிறது? இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிக்க சாத்தானுடைய சேனை மடங்கடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சாத்தானுடைய சேனை என்ன செய்யப்பட்டது? மடங்கடிக்கப்பட்டது. அதேதான் சிலுவையிலையும் இயேசுவினுடைய வெற்றியை நீங்க ஆர்ப்பரிக்க சாத்தானுடைய சேனையை நீங்க மடங்கடிக்க முடியும். சாத்தானை நீங்க ஜெயிக்க முடியும். அவனுடைய அத்தனை காரியங்களும் உங்களால வெற்றி கொள்ள முடியும். நீங்க யாருடைய வெற்றியை இப்ப ஆர்ப்பரிக்கணும்? இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார் பாருங்க, அதை ஆர்ப்பரிங்க. சிலுவையை உயர்த்த ஆரம்பிங்க, சிலுவையை ஹைலைட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க மகிமையாய் வெற்றி சிறக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் சிலுவையில சாத்தானுடைய எதை நசுக்கிட்டாரு? தலைய. இப்ப மிச்சம் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கிறது, மிச்சம் ஆட்டிக்கிட்டு இருக்கிறது எதுதான் ஆடிக்கிட்டு இருக்கு? இந்த வாழை கூட நீங்க மிச்சம் வைக்க கூடாது. ஜெயிக்கணும்னா இயேசு சிலுவையில வெற்றி சிறந்ததை ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இது நிதர்சனமான உண்மை. இது என்ன உண்மை? நிதர்சனமான உண்மை என்னன்னா, நீங்க சிலுவையை உயர்த்திட்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலுவையை லிஃப்ட் அப் பண்ணிட்டே இருக்கணும். எழுந்து நிப்போமா, சீக்கிரமா.